மகளிர் மட்டும் படத்தை பார்த்துட்டு வாலி சார் வந்து நேரடியா யார் வீட்டுக்கு போறாங்கன்னா நாகேஷ் அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு முதல்ல போன உடனே கட்டி பிடிச்சிட்டு சில பேர்லாம் நடிக்கிறேன்னு நம்மளை வந்து சாகடிப்பாங்க, ஆனா நீ செத்து ஒரு படத்துக்கு வந்து உயிர் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி வாலி சார் பாராட்டினாரா. ரொம்ப பேர் நடிச்சு மற்றவனை சாவடிப்பான், செத்தவனா நடிச்சு மற்றவனை வாழ வச்சான் நாகேஷ். இன்ஃபேக்ட் கிரேசி மோகன் கூட வந்து நாகேஷ் சாரை பத்தி சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூல. நான் ஏதாவது ஒரு வசனம் பேசுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரா மகளிர் மட்டும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல. என் உயிரை வாங்கிட்டார், டெட் பாடி அவர் அடிக்கிற என் உயிரை வாங்கிட்டார். இந்த மாதிரி சார் பணம் பேசாது சார், ஏதாவது ஒரு வார்த்தை பேசாதா அப்படின்னு சொன்னே. சார் ஒரு டேலாக் கொண்டாடா சார், நீங்கள் டெட் பாடி சார் ஒன்றும் பேசக்கூடாதா அப்படின்னு சார், அர்த்தம் இல்லாமல் இருக்கு. டெட் பாடி வந்து ஒன்று கொஞ்சம் கூட பேசக்கூடாது சார். கிரேசி மோகனே கலாயப்பாரான், துளி ஒன்று கூட பேசக்கூடாதா. இப்படி கடைசி வரைக்கும் சும்மா கேட்டு பண்ணுறாரு நம்மள அவர். ஒரு டைலாக் கூட இல்லாம அந்த மனுஷன் வந்து போட்ட எஃபர்ட் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. ஆனா ஆரம்பத்துல நாகேஷை பார்த்த போது நான் 1958 தான் என்னுடைய முதல் பாட்டு ரெக்கார்ட் ஆச்சு. அதே நாகேஷும் 58 தான் சினிமாவில் ஃபர்ஸ்ட் படம். அடுத்து நாகேஷ் வாலியை வந்து பாராட்டுறாரு. ஆனாலும் உனக்கு தில்லு தான் வாலி, நீ எப்படிதான் இப்படிலாம் எழுதியோ, கறவை மாடு 3 காளை மாடு 1ன்னு சொல்லி மாடு 3 காளை மாடு 1 ஒரு 3 பொண்ணுங்களையும் ஒரு பையனையும் வச்சு நீ இப்படி கனெக்ட் பண்ணி எழுதிருக்க. உன்னை இன்னுமா மாதர் சங்கம் விட்டு வச்சிருக்கு, உன்னை இன்னுமா பத்திரிகை சங்கம்லாம் விட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிச்சாராம். நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அற்புதமாக எழுதி தருவாங்க. அப்படியே பொய்யுங்க. என்ன மாதிரியும் ரங்கராஜனை மாதிரியும் காலெல்லாம் பாக்கி இல்லாமல் இது வரைக்கும் எந்த கம்பெனியும் வசூல் பண்ணவன் சினிமா உலகத்திலே யாரும் கிடையாது. மகளிர் மட்டும் படம் மகளிருக்காக, அதனால அது வந்து அந்த சிச்சுவேஷன் அப்படி இருந்ததுனால நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் வந்து நக்கல் அடிச்சாரு. மனசுல வரவாசி போல போத ஏறும். வாட் அ ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பாருங்களேன். இவங்க 2 பேருமே வந்து சினிமா வாய்ப்பு தேடுறதுல இருந்து சினிமா படங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் உயரங்களுக்கு போனாலும் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க. இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. அவனை நான் எப்போதுமே டேய் ஸ்ரீரங்க ரங்கராஜான்னு தான் கூப்பிடுவேன். அவரும் என்னை வந்து டேய் நாகேஷ் அப்படின்னு தான் பேசுவார். அப்புறம் ஒரு நாடகத்தில் தை நாகேஷ் நடிச்சு தான் நாகேஷ்னுக்கு பேர் வந்து. அன்று ஏற்பட்ட அந்த பழக்கம் இத்தனை ஆண்டு காலம் இறைவன் அருளால நீண்டு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஆளா இத்தனை பேர் மகிழ்ச்சிக்கு மத்தியில நாகேஷ் அவர்கள் நடித்த படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்றத கமெண்ட். அவர் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அது எப்படிடா நீ என்ன அடிக்கல உதைக்கல உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு.